விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை. விருச்சிக ராசி அன்பர்களே, அதாவது நிறைய உறவுகள் ரீதியாக சில இழப்புகளை சந்தித்தீர்கள், சில மன கசப்புகளை சந்தீர்கள், சில ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், சில துரோகங்களை சந்தித்தீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக தேர்ந்தெடுங்கள். புதிய உறவாகினும் இழந்த உறவு புதிய உறவாக வருகின்ற பொழுது ஒரு முறைக்கு இருமுறை தேர்ந்தெடுங்கள். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் கவனமாக நிதானமாக இருப்பது சிறப்பு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டு, புதிய தொழில் வாசல் கதவை திறந்து வைக்கும், நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு தான். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக நிலையை ஆரம்பத்திலேயே தருகின்றன. நடுப்பகுதியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அருளையும் முழுமையாக பெறலாம். கடகத்திலிருந்து 1, 2, 3, 4, 5 அந்த வகையில் பார்க்கும்போது குருவினுடைய அருளும் முழுமையாக இருப்பதனால தொட்டது துலங்கம். இதுவரை மன ரீதியாக காயம் பட்டீர்கள், உடல் ரீதியாக எத்தனையோ மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்தித்தீர்கள். கவலையே பட வேண்டாம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் எத்தனை குழப்பங்கள் வர முடியுமோ, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க முடியுமோ அத்தனையும் சந்தித்து களைத்து போய்விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். அந்த களத்திரகாரகன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான ஒரு யோக பலனை தர இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம்.